மன நிறைவா இருக்குது முதியோர் இல்லத்துக்கு வர்றவங்க வரலாம். வீட்டை விட ஹாப்பியா இருக்குது. முதியோர் இல்லம் பெட்டரா இருக்கு. நம்ம இன்பக்குடி முதியோர் இல்லம். ஆமா, இன்பக்குடி முதியோர் இல்லம் உண்மையிலேயே நல்லா பாத்துக்கிறாங்க. என்ன தேவை இருக்குதோ அது ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை, அது இந்த ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். அந்த மாதிரி அங்க எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி என்ன இருக்குதோ அது. காலையில டைமுக்கு டீ கிடைக்குது, டிஃபன் கரெக்டான டைம் கிடைக்குது, வெரைட்டி டிஃபன்லாம் கொடுக்குறாங்க, சாப்பாடு நல்லா இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு இல்லை, நல்லா பார்த்துக்கிறாங்க. வணக்கம். உங்க பேரு? கமல். உங்க வயசு? 64. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நான் டிரைவர், கார் டிரைவர். நம்ம முதியோர் இல்லத்திற்கு வர காரணம்? ஃபேமிலியில எல்லாம் கவனிக்கல, நிறைய பிரச்சனைகள். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அதனால நானே முதியோர் இல்லத்தை தேடி வந்தேன். பிடிச்சிருக்கா? ஆமா, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. சாப்பாடுலாம் ஆமா, நல்லா இருக்கு, நல்லா பாத்துக்கிறாங்க. ஓகே. அப்புறம் நீங்க முதியோர் இல்லத்துல ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் எதுனா இருக்கு? இல்ல, நல்லாவே பாத்துக்கிறாங்க, ஒன்றும் குறைகள்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் தேடிய மருத்துவம் முதியோர் இல்லத்துக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எங்க முதியோர்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மாத்திரை வாங்க வேண்டியதா இருக்கு. அதனால ஹாஸ்பிட்டல்ல சொல்லி டீன் கிட்ட சொல்லி அது ஏற்பாடு பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்புறம் நீங்க இங்க வந்த பிறகு உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம், உங்களுக்குள்ள ஹாப்பினஸ் அது எல்லாமே நிறைவா இருக்கா? வீட்டுல இருக்கிறத விட நல்லா நிம்மதியா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கு. ஆமா, இங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. முதியோர் இல்லத்தை பொறுத்த வரைக்கும் மெயினா என்னன்னா டைமுக்கு சாப்பாடு கிடைக்குது, டைமுக்கு டீ கிடைக்குது, நல்லா ரெஸ்ட் இருக்குது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம். நம்ம முதியோர் இல்லத்துக்கு நீங்க ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க? அங்க என்ன தேவை இருக்குதோ அது ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லை, அது இந்த ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். அந்த மாதிரி அங்க எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி என்ன இருக்குதோ அது பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. உங்களை மாதிரி உள்ள முதியோருக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மன நிறைவா இருக்குது, முதியோர் இல்லத்துக்கு வர்றவங்க வரலாம். வீட்டை விட ஹாப்பியா இருக்குது. முதியோர் இல்லம் பெட்டரா இருக்கு. நம்ம இன்பக்குடி முதியோர் இல்லம். ஆமா, இன்பக்குடி முதியோர் இல்லம் உண்மையிலேயே நல்லா பாத்துக்கிறாங்க. அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு எத்தனை பசங்களையா? 2 பொண்ணு. என்ன பண்றாங்க அவங்க? 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பெரிய பொண்ணு நல்ல வசதியா இருக்கு, சின்ன பொண்ணு ஏதோ ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு போயிட்டு இருக்கதா கேள்வி. ஆமா, நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி பெற்றோர்களை முதியோரத்துக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல, அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, சொல்றதுக்கு இல்லை, அவங்கவுங்க மனசுக்கு சரின்னு படணும். அவங்க தனியா இருக்கணும்னு விரும்புறாங்க. அம்மா அப்பாவோ மாமனார் மாமியாரோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. அதனால அது அவங்க விருப்பப்படியே இருக்கட்டும்ன்ற மாதிரி நாமளும் அதை இது பண்றோம். அதே முதியோர்களுக்கு பெரியவங்களுக்கு சொல்லணும்னா பிள்ளைங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். பிள்ளைங்களும் தாய் தகப்பனை விடாம பாத்துக்கணும். பிள்ளைங்க தாய் தகப்பன் தான் சொத்துன்னு நினைக்கணும், தாய் தகப்பனும் பிள்ளைங்க தான் நம்ம சொத்துன்னு நினைக்கணும். அது 2 பேர்கிட்டயுமே இல்லை, இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது இல்லை. நம்ம இன்பக்குடியில் முதியோர் இல்லத்தோட சிறப்பு அம்சங்கள் ஏதாச்சும் நீங்க சொல்ல முடியுமா? நல்லா பாத்துக்கிறாங்க. காலையில டைமுக்கு டீ கிடைக்குது, டிஃபன் கரெக்டான டைம் கிடைக்குது, வெரைட்டி டிஃபன்லாம் கொடுக்குறாங்க, சாப்பாடு நல்லா இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. ஒன்றும் குறை சொல்ற அளவுக்கு இல்லை, நல்லா பாத்துக்கிறாங்க. நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி.